தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடானது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. விவரம். தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி என்பது இடம்பெற்றிருக்கிறது. பாஜகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் தொடர்ச்சியாக அதிமுக எந்த தொகுதிகளில் எல்லாம் செல்வாக்காக இருக்கிறார்களோ அந்த தொகுதிகளில் பாஜகவும் செல்வாக்கு மிக்க தொகுதியாக இருக்கிறது. அதனால் தங்களுக்கு அந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று நீண்ட நெடிய ஒரு இழுபறி என்பது ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்தது இரண்டு கட்சிகளுக்கும் இடையே. அதே போல பாஜகவை பொறுத்த வரைக்குமே தங்கள் கூட்டணிக்கு வந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி, ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகளுக்கு அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை அவர்களுக்கும் ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே அவர் 3 முறை டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார். பேசி யாருக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது என்பதெல்லாம் குறித்து அவர்கள் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவரும் நேரடியாக டெல்லி சென்று அமித்ஷாவிடம் பேசியிருந்தார். குறிப்பாக தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய 9 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சீட் வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். குறிப்பாக அந்த பேச்சுவார்த்தை, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செல்வாக்கு மிக்க இருக்கக்கூடிய தொகுதிகளில், அதே போல பாமக செல்வாக்கு மிக்க தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்பதாகவும் இது ஒரு பேச்சுவார்த்தை இழுபறியில் இருந்தது. தற்பொழுதுதான் அந்த பேச்சுவார்த்தை முற்றிலுமாக நிறைவு பெற்று தற்பொழுது தொகுதி பங்கீடு கையெழுத்தாவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் வந்திருக்கின்றன. இன்றைய தினத்தில் தமிழக மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வருகை தந்து தற்பொழுது அந்த தொகுதி பங்கீடுக்கான அந்த கையெழுத்து இன்னும் சற்று நேரத்தில் ஆக இருக்கிறது. அதிமுக பாஜக இடையே அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முழுமை பெற்று கையெழுத்தாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 41 தொகுதிகள் ஒதுக்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. என கூட்டணி கட்சிகளுக்கும் பாஜகவிற்கும் சேர்த்து அந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக தெரிகிறது. அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பாமகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்குமே பாமகவிற்கு 17 தொகுதிகள் ஒதுக்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்பது பாமகவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அன்புமணி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த ஒட்டுமொத்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அறிவிப்புகள் நமக்கு கிடைக்கப்பெறும். குறிப்பாக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அதே போல இன்னும் சற்று நேரத்தில் பியூஷ் கோயல் அவர்கள் வருகை தர இருக்கிறார். அதே போல அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே வரவுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அஸ்வினி. ராஜேஷ், பாஜக தரப்பிலிருந்து குறிப்பிட்ட சில முக்கிய தொகுதிகள் கேட்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாக இருந்துச்சு. இந்த சூழலில் அதிமுகவுக்கு இது எந்த அளவுக்கான நெருக்கடியை தருகிறது? குறிப்பாக ஒரு நெருக்கடி என்பது கொங்கு மண்டலம், நாமக்கல் உள்ளிட்ட கோவை மாவட்டம், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட அதிமுக செல்வாக்கு மிக்க இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை பாஜக கேட்பதாக தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் உரிய முறையாக அவங்க இரு தரப்பினரும், அதாவது அதிமுக தரப்பிலிருந்து குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தது, பாஜக தரப்பிலிருந்து குழு அமைக்கப்பட்டிருந்தது. நயினார் நாகேந்திரன் பலமுறை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த பேச்சுவார்த்தை முழுமை பெற்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில்தான் இன்றைக்கு அந்த கையெழுத்து என்பது ஆக இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே மாவட்ட செயலாளர்களை அழைத்து ஒவ்வொருவரையும் தனியாக சந்தித்து பேசியிருந்தார். கூட்டணிக்கு இந்த தொகுதியை நாம் ஒதுக்க இருக்கிறோம், அதனால் அவர்களும் வெற்றி பெறும் அளவிற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களிடம் கேட்டுக்கொண்டதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. அதனால் எந்த விதமான அதிருப்தியும் ஏற்படாமல் மாவட்ட செயலாளர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்த நிலையில் அந்த தொகுதிகளை ஒதுக்குவதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடையே அந்த பேச்சுவார்த்தை என்பது முற்றிலுமாக சென்று கொண்டிருந்த நிலையில் பாமக செல்வாக்கு மிக்க தொகுதிகளாக பார்க்கக்கூடிய அந்த திருப்போரூர் ஆகட்டும், அதே போல சோளிங்கர் தொகுதியாகட்டும், அந்த 2 தொகுதிகளுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த தொகுதி வழங்கப்பட வேண்டும் என்று டிடிவி தினகரன் அவர் கேட்டிருந்தார். அதனை அடுத்து அந்த தொகுதியை பேசி அவர்களுக்கும் அந்த தொகுதி ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல். ஒட்டுமொத்தமாக தற்பொழுது என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஒரு முழுமை பெற்று தற்பொழுது
பேச்சுவார்த்தை முடிந்து கையெழுத்தாவதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்காக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அதே போல பியூஷ் கோயல் சற்று நேரத்தில் வருகை தருவார். அதே போல அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களும் வருகை தர இருக்கிறார்கள். தனலட்சுமி. ராஜேஷ், கடந்த தேர்தலை காட்டிலும் பாஜக தரப்பிலிருந்து இந்த தேர்தலில் எத்தனை தொகுதிகள் அதிகமாக கேட்கப்பட்டு வருகிறது? அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே கடந்த தேர்தலில் 2021 தேர்தலில் 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அந்த 20 தொகுதிகளுக்கும் அவர்கள் 4 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த முறை நாங்கள் அதிகப்படியான செல்வாக்கை பெற்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட 11.8% வாக்குகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனால் தங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று பாஜக தலைமை அதிமுகவிடம் கோரிக்கையை வைத்ததை அடுத்து தற்பொழுது அவர்களுக்கு அதிகப்படியான 29 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கடந்த முறை இரட்டை இலை சின்னத்தில் நின்ற புதிய நீதி கட்சியினுடைய சண்முகமாகட்டும், அல்லது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமாகட்டும், அதே போல ஐஜேகே வாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே தற்பொழுது தாமரை சின்னத்தில் நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடுகிறோம், எங்களுக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதையும் நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவர்களும் தங்களுக்கான தொகுதி என்பது 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும், ஆனால் நாங்கள் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று அவர்களும் கூறியிருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு பேச்சுவார்த்தை என்பது இனிமேல் என்டிஏ கூட்டணி அந்த கட்சிகளுடன் பேசி தாமரை சின்னத்தில் நிற்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக கேட்கக்கூடிய பட்சத்தில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? குறிப்பாக கடந்த முறையை விட 20 தொகுதிகளை விட தற்பொழுது அதிகமான தொகுதிகளை பாஜகவிற்கு அதிமுக ஒதுக்குகிறது. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக எங்கெல்லாம் செல்வாக்காக இருக்கிறதோ அங்கெல்லாம் பாஜகவும் செல்வாக்காக இருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்குமே தென்காசியாக இருக்கட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், அதே போல மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாஜகவினுடைய அந்த செல்வாக்கு என்பது வளர்ந்திருப்பதன் காரணமாக தங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது உயர்ந்திருக்கிறது. அதனால் அந்த தொகுதிகளில் அங்கு அதிமுகவும் செல்வாக்காக இருக்கிறது, பாஜகவும் ஓரளவுக்கு செல்வாக்காக இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மாவட்ட செயலாளர்களை அழைத்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, பாஜக இந்த தொகுதிகளை கேட்கிறார்கள், நாம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது, அதனால் அவர்களுக்கு அந்த தொகுதிகளை கொடுக்கும் பொழுது எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமைவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகிறது. தனலட்சுமி.